எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு மதுரை அருளி செய்த கனிநூற் சிறுத்தாம்பில் ஏழாவது பாசுரத்தை சொல்கிறேன், கேட்டுக்குங்க. கண்டு கொண்டு என்னை காரி மாறப்பிறான், பண்டை வல்வினை பாற்றி அருளினான், எண்டிசையும் அரிய இயம்புகேன் ஒண்டமிழ் தடவோபன் அருளையே. அதான் இது பாட்டுது. இதை சொல்லும்போது நீங்கள் இந்த பாட்டு சொல்லும்போது அதுக்கு அர்த்தத்தை சொல்கிறேன், கேட்டுங்க. கண்டு கொண்டு எண்ணெய், கண்டு கொண்டுன்றத ரெண்டு பாகமாக எடுத்துக்கணும். கண்டு எண்ணெய், கொண்டு எண்ணெய். கண்டு எண்ணெய்ன்றது ஒரு பெரிய விஷயம். அது ஆச்சாரியன் கடாட்சிக்கிறதுன்னுவா. அதாவது பொருள் வாங்கினோம்னா கூட, இப்போ இன்றைக்கி கூட நமக்கு வழக்கத்தில் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா அதை எடுத்து ஆச்சாரியன்கிட்ட கொடுத்து ஆச்சாரியன் கடாட்சித்து கொடுக்கணும் அப்படின்றோம். ஆச்சாரியன் பார்த்துட்டு கொடுக்கறது, பார்க்கறதே ஆச்சாரியன் நம்மளை பார்க்கறதே பெரிய விஷயன்றதாக அர்த்தம் இந்த இடத்துல. அதையே நமக்கு கிடைச்ச ஒரு பேராக எடுத்துக்கணும், அதுவே நல்லதாக நடக்கும் அப்படிங்கிற. அதனால கண்டு முதல்ல. கொண்டுன்றது என்னை சீடனாக ஏற்றுக்கொண்டு, கொண்டுன்றது என்னை மறுபடியும் கொண்டு, என்னை சீடனாக ஏற்றுக்கொண்டு, என்னை கண்டு என்னை கொண்டு, என்னை பார்த்து கடாட்சித்து அருளி என்னை சீடனாகவும் ஏற்றுண்டு, அப்படி எடுத்துக்கணும். கண்டு கொண்டு என்னை காரி மாறப்பிறான். காரின்றது யாருன்னா பொற்காரின்னு, இது நம்மளோட அப்பா பேர் பொற்காரி. யாருன்னு பேர், அவர் பேர். அவரை காரின்னுவாங்க. அதை இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, அழ பழனியப்பன், அழவள்ளியப்பா. நான் அவங்க ஊரை முதல்ல சேர்த்து சொல்கிறேன் பாருங்க, ஊரோ இல்லை அவங்க பட்ட பெரியோ. அது மாதிரி இங்கே இதில் காரி மாறப்பிறான். மாறன்றது இவருடைய பேர், நம்மளுடைய பேர். மாறுபட்ட தன்மை உடையவன் என்பதனால அந்த பேரான். மாறுபட்ட தன்மைனா என்னென்னா, பிறந்த உடனே பேசலை, எழுதலை, பார்க்கலை, முழிக்கலை, கண்ணு முழிக்கலை, கத்தலை, எதுவும் பண்ணல இல்லையா. அதனால் மாறுபட்ட தன்மை. 16 வயசுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஞானமே வருது. அது வரைக்கும் அப்படியே தான் இருக்காரு. அதுக்கப்புறம் தான் அசைவே ஏற்படுது. ஞானம் வருதுன்றது இல்லை, அசைவே ஏற்படுது. அதுதான் காரி மாறப்பிறான். காரி மாறப்பிறான், பிறான்னா எங்களுக்கு பேருதவி செய்வோம்னு அர்த்தம். இந்த பாட்டில் எல்லாமே, எல்லா பாட்டிலையுமே கண்டுபிடிச்சிருந்தாப்புல மதுரை கவி ஆழ்வார் நம்மாழ்வார் சொல்கிறது தான். அதனால பிறான்னு வந்ததுன்னா நீங்கள் பெருமாள் எடுத்துக்கூடாது, நம்மாழ்வார் தான் எடுத்துக்கணும். காரி பண்டை அதான் கண்டுகொண்டனே காரி மாறப்பிறான், பண்டை வல்வினை. பண்டை வல்வினைன்றது பழமையான, ரொம்ப வலிமையான பாவங்கள். எந்த காலத்துலேயோ எப்பயோ செஞ்ச பாவங்கள், எந்த ஜென்மத்திலையோ செஞ்ச பாவன்றமே. அது மாதிரி பண்டை வல்வினைன்றது பழைய கடுமையான வினைகள், ரொம்ப வலுவான, ரொம்ப சக்தி மிக்க பாவங்கள். பண்டை வல்வினை பாற்றி அருளினான். பாற்றின்னா, பாற்றின்றது ஒரு பொருளை காணாமல் பண்ணுறது, ஒரு பொருளை அப்படியே கரைச்சிடுறதுன்ற பாருங்க. அது மாதிரி அப்படியே ஒன்றும் இல்லாத பண்ணிடுறது. தண்ணியில் ஒரு சோப்பை கரைக்கணுமா, கரைஞ்சி அப்படியே கடைசியில் தண்ணியில் சோப்பு பூரா கரைஞ்சி ஒன்றுமே இல்லாமல் போயிடுது இல்லையா. ஒரு பவுடர் எடுத்து தண்ணியில் போட்டோம்னா என்ன ஆகுது, கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் கரைஞ்சி போயிடுது இல்லையா, பவுடர் அப்படியே காணாமல் போயிடுது. அது மாதிரி அதுக்கு பேர் பாற்றின்னு பேர். பாற்றி அருளினான். அருளினான்னா எனக்கு அனுகிரகம் பண்ணார். யார்? நம்மாழ்வார் பண்ணார் மதுரை ஆழ்வாருக்கு. இவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறாங்க, பாற்றி அருளினான். என் திசையும், என் திசைன்றது 8 திசை. 8 திசைன்றது எது? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, தென்கிழக்கு. அதை கரெக்டாக சொல்லணும். தென்கிழக்கு, தென்மேற்கு, வடகிழக்கு, வடமேற்கு. 4 நாள் ஆயிடுச்சு இல்லையா, 4 நாள் 8. இந்த 8 திசையை தான் என் திசையும், 8 திசைகளும் அரிய வியம்புகேன். 8 திசையிலையும் எல்லாருக்கும் போய் சேருமா அந்த விஷயம். அந்த மாதிரி அந்த 8வது திசையும் அரிய வியம்புகேன். அந்த மாதிரி சொல்லுவேன். ஒண்டமிழ், ஒண்டமிழ்னா ஒப்புதல் இல்லாத, அதாவது இதோட ஈக்குவல் பண்ண முடியாத. அதாவது அதுதான் ஒண்டமிழ்ன்றது ஒன்னிய தமிழ், அழகான தமிழ்னு அர்த்தம். அழகான தமிழ், எதையும் ஒப்பு சொல்ல முடியாத தமிழ். ஒன்றுன்றது அழகு, அழகிய தமிழ். ஒன்றுன்றதுக்கு ஒரு அர்த்தம் என்னென்னா ஒப்பு சொல்ல முடியாத, ஒப்பிட்டு கூற முடியாதன்றோம் இல்லையா. அதுதான் அதுக்கு சரியான வார்த்தை. என்னென்னா ஒப்பிட்டு கூற முடியாத, ஒப்பிட்டு கூற முடியாத ஒண்டமிழ்
அடுத்து என்ன ஒண்டமை ஒண்டமை சடகோபன் அருளி. சடகோபன்ற வார்த்தை இருக்கு பாருங்க. சடகோபன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? சடம்ன்றது வந்து ஒரு வாயு. நம்ம உடம்புல வந்து பிறக்கும்போது நமக்கு இருக்கும். நம்ம பூமியில் பிறந்து கூட பிறக்கிற பூமியில் வந்து தரையில் விழற வரைக்கும் அம்மா வயத்தில் வரைக்கும் நமக்கு பூர்வ ஜென்ம ஞாபகம் இருக்குமா? அந்த ஒரு ஜீவாத்மாவை பிறவியாக பிறக்க போகும்போது பெருமாள்கிட்ட கெஞ்சுமா ஜீவாத்மா, ஐயோ என்னை விட்டுரு, நான் வேண்டாம், நான் போக மாட்டேன், நான் அடம் பிடிக்குமோ? முடியாது, நான் போக மாட்டேன், எனக்கு வேண்டாம், இந்த ஜென்மா வேண்டாம் எனக்கு அப்படின்னு அடம் பிடிக்குமா? பெருமாள் கழுத்தை பிடிச்சி தள்ளி விடுவாராம். போய் நீ பிறக்கணும், உன் கடனை உன்னுடைய வினைகளை எல்லாம் நீ தீர்த்து தான் அவனும் போகணும்னு தள்ளி விடுவாராம். அப்படி தள்ளும்போது அந்த உடம்புல அந்த முதல் பிறவியில் எப்படி இருந்தார் அதெல்லாம் ஞாபகம் இருக்குமா? அம்மா வயத்துலேருந்து வெளியில் வர வரைக்கும் அது ஞாபகம் இருக்கும். அப்புறம்தான் ஒரு வாயு வந்து சடம்ன்ற வாயு வந்து நம்மளை கவும், நம்மளை மூடும். மாயை, அதான் உலக மாயைன்னு. அந்த உலக மாயை வந்து மூடும்போது அந்த பழைய ஞாபகம்லாம் மறந்து போயிட்டு புதுசாக இருக்கட்டும். அதில் சிலருக்கு வந்து அந்த மூடும்போது சில நேரத்தில் சரியாக கவர் ஆகாமலோ இல்லை கொஞ்சோண்டு அந்த பழைய ஞானம் வெளிச்சா மனசில் நிற்கிறதோ இருந்தால் தான் பூர்வ ஜென்ம நான் இந்த ஊரில் பிறந்தேன் அந்த ஊரில் பிறந்தேன்லாம் சொல்லிட்டு இருக்கா பாருங்க. அதெல்லாம் முக்காலே 3 விஷயம் சும்மா தான். ஏதாவது கொஞ்சோண்டு நிஜமாக இருக்குமோ என்னமோ தெரியல, அதை பற்றி நமக்கு தெரியல. ஆனால் நம்மளால் அந்த காரியத்தை பண்ணியிருக்கேன், அது வரைக்கும் நம்ம சொல்லலாம். நம்ம வந்து சடம்ன்ற அந்த வாயுவை கோபத்தோடு எட்டி உதச்சாரான், என்கிட்ட வராதன்னு ஓடி போயிட்டான் அந்த வாயு பயந்துட்டு. அதனால் இப்போ நம்மளுக்கு அவருடைய பூர்வ பிறவிகள்லாம் தெரியும், அவரோட ஜென்ம பூர்வ ஞாபகங்கள்லாம் உண்டு அவருக்கு. அதை சொல்ல எட்டி உதைத்தவர். அதனால தான் அவருக்கு சடகோபன்னு பேர். என் திசையும் அறிய இயம்புகேன் இருக்கு பாருங்க. இயம்புகேன்றதுக்கு வந்து இயம்பல்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? சொல்றதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. சொல்றதுல எத்தனை இருக்குன்னு சொல்றேன் பாருங்க. நிறைய இயம்புதல்ன்றது வந்து பறை அடிச்சுன்னு சொல்றா பாருங்க. ஊர்ல எல்லாம் ஒரு மோளம் அடிச்சுன்னு சொல்லிட்டு போவா, நாளைக்கு இந்த தேட்டர்ல இந்த சினிமா, நாளையிலேருந்து இந்த சினிமா வருதுன்னு சொல்லிட்டு போவா. இல்லை ராஜா வந்து இந்த இடத்துல நாளைக்கு எல்லாரையும் கூட சொல்லியிருக்காரு அப்படின்னு பறை அடிப்பா. பறை அரைஞ்சு சொல்றது வந்து இயம்புதல். சாற்றுதல்ன்றது வந்து சாதா சாத்து முறைன்ற பாருங்க. சாற்றுதல் வந்து ஊரே அறியும்படியா சத்தமாக சொல்றது, எல்லாருக்கும் காதல் விளையாடுற மாதிரி சொல்றது சாற்று முறை. ஊரே அறியும்படியா சொல்லணும். ஆனால் இவங்க சொல்றது நம்மளுக்கு அறியும்படியாவே இல்லை, அறியாத மாதிரி தான் இருக்குது, நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல. அதனால தான் இப்போ இந்த சப்ஜெக்ட் நம்ம சொல்கிறதுக்கு இந்த சாத்துமுறை பாசனங்களை வந்து அர்த்தம் சொல்கிறதுக்கு வந்தது காரணமே அதுதான். அதனால் இப்போ அறியாத மாதிரி இல்லை. சாற்று முறைன்றது ஊரே அறியும் வண்ணம் கூற வேண்டும், அதுதான். வாழ்த்துதல் சொல்கிறதுல எத்தனை இருக்கு? வாழ்த்துறது வந்து ஆசீர்வதிக்கிறது. விளம்புதல்னு ஒன்று இருக்குது. விளம்புதல்ன்றது வந்து அறிவித்தல். நீங்கள் வந்து ஒரு இதை அனௌன்ஸ்மெண்ட்ன்றமே, அதுதான் விளம்புதல். நீங்கள் அறிவித்தல், இந்த நேரத்துக்கு இந்த பிளாட்ஃபார்முக்கு இந்த ட்ரெயின் வந்து சேரணும், ஆனால் பிளாட்ஃபார்மில் அனௌன்ஸ் பண்ணுறா, நீங்கள் யாராவது கேட்க எழுத மாட்டாளா? அவள் பண்ணிவிடுவா. நீங்கள் அதை கேட்டுட்டா உங்களுக்கு நல்லது, உங்களுக்கு தேவையானது வரதானது நீங்கள் பார்க்கணும். அதுதான் விளம்புதல்ன்றது அறிவித்தல். பணுவுதல்னு ஒன்று இருக்குது. பணுவுதல்ன்றது பாடல்களாக சொல்கிறது. இப்போ அந்த காலத்தில் சாதாரணமாக பாட்டையே பாடல்களாக பாடுவா. அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அது மாதிரி முக்காலே கையில் எடுத்து 2 கரையேறி அக்காலே அங்கே 5 தலை நாகம் எண்ணெய் கொத்திருச்சுன்னு சொல்கிறான் ஒருத்தன். சாதாரணமாக சொல்கிறதே பாட்டாக சொல்கிறான். அதுக்கு பதில் சொல்ல என்ன சொல்கிறான்? 10 ரத புத்திரனின் சத்துருவின் காலை எடுத்து தேய்ணும். 10 ரத புத்திரனின் சத்துருவின் மித்திருவின் காலை எடுத்து தேய் அப்படின்னு வரும். மித்திருவின் பத்தினியின் காலை எடுத்து தேய். 10 ரத புத்திரனின் சத்துருவின் மித்திருவின் பத்தினியின் காலை எடுத்து தேய் அப்படின்னு வரும். அதை நான் சொல்கிறேன். அதுக்கு வழக்கம் என்னன்றதை சொல்கிறேன், கடைசியில் சொல்கிறேன். அதுக்கு வழக்கம் என்னென்னா, உங்களுக்கு முக்காலே கையில் எடுத்து 3வது காலாகிய அதான் நடக்க முடியாத ஊன்றுகோலை கையில் எடுத்துட்டு முக்காலே கையில் எடுத்து 32 கரை 6 6ன்றது ஆத்தாங்கரை, 32 கரைன்றது ஆத்தாங்கரையை சொல்கிறேன். 32 கரை ஏறி அந்த மாதிரி காத்தால பாத்ரூம் போகும்போது அக்காலே 5 தலை நாகம் எண்ணெய் கொத்திருச்சு. 5 தலை நாகன்றது இந்த நெருஞ்சி முள் இருக்கும், அந்த 5 தலை நாகம். நெருஞ்சி முள் பார்த்தீங்கன்னா அப்படியே 5 முள் இருக்கும், அப்படி நடுக்குன்னு குத்திடும். அதை 5 தலை நாகம் என்னை குத்திருச்சு. அந்த 5 தலை நாகன்ற அந்த நெருஞ்சி முள்ளை காலில் குத்திருச்சுன்னு சொல்கிறான். நெருஞ்சி முள் கத்திட்டு சொன்னதை உடனே அதை கேட்டு என்ன சொல்கிறான்? அதுக்கு சொல்கிறான், பதில் சொல்கிறான். 10 ரத புத்திரனின் 10 ரத புத்திரன்னா தசரதன். 10 குதிரைகள் பூட்டிய ரதத்தில் ஓடுறவனாம் தசரதன் தான் 10 ரத புத்திரனின். 10 தசரதன் இல்லையா? தசரதனுடைய புத்திரன் ராமன். புத்திரனின் சத்துருவின், ராமனுடைய சத்துரு யாரு? வாலி, இது ராவணன். சத்துருவின் மித்ருவின், வாலியோட இது ராவணனோட நண்பன். மித்ருனா நண்பன், சத்ருனா எதிரி. ராமனோட சத்ரு ராவணன்.
ராவனுடைய மித்ரு வந்து வாலி. பத்திரத புத்திரனின் சத்துருவின் மித்ருவின் அந்த சத்ருவாகிய ராவணனோட மித்ரு யாருன்னா வாலி. மித்ருவின் பத்தினியின் அவனுடைய பத்தினி யாருன்னா தாரை. தாரைன்றது அவனுடைய பத்தினி. தாரையை சொல்லி காலை எடுத்து தேய்னுவான். பத்தினியின் காலை எடுத்து தேய். பத்திரத அது வந்து என்ன கால்னா தாரையில் இருக்க காலை எடுத்துட்டீங்கன்னா தரை நெறிஞ்சி போய் குத்தினா தரையில் காலை தேய்யான்றதை அப்படி சொல்லுவான். பாடல் வகையில் சொல்கிறது இது ரொம்ப இது. அது அதான் அக்கா முக்காலே கையில் எடுத்து 3 கரையாரு அக்காலே அங்கிருந்து 5 தலை நாங்கள் எண்ணி குத்திருச்சு. பத்திரத புத்திரியின் சத்துருவின் மித்திருவின் பத்தினியின் காலை எடுத்து தேய்னு பதில் சொன்னானா அதுக்கு. அந்த மாதிரி அது சொல்கிறேன். அது வந்து இப்போ அதுதான் பருவுதல் பாடல். புலம்புதல்ன்றது தனக்குத்தானே சொல்லிக்கிறது. அது கூறுதல்ன்றது வந்து தனித்தனியாக ஒரு சொல்கிறது. கூறிட்டு சொல்கிறதுன்றது தான் தனித்தனியாக சொல்கிறது தான் கூறுதல். பொழிதல்னு ஒன்று இருக்குது. பொழிதல்ன்றது இடைவிடா கேப்பில் இப்போ சொற்பொழிவாளர்ன்ற மேலே பொழிதல்ன்றது இடைவிடாமல் சொல்லிகிட்டே இருக்குது. ஏற்றுதல்ன்றது துதி செய்து துதி பண்ணுறது, ஏற்றி சொல்கிறது. அறைதல்னா அடித்து பேசுறது. இசைதல்னா ஏற்ற இறக்கங்களோடு பேசுறது. பேசும்போதே சில பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கத்தோட வந்துதான்னு சொல்லலாம். வந்துதா அப்படியே போச்சுன்னா அதை அப்படியே போச்சு சாதாரணமாக சொல்லலாம். அந்த ஏற்ற இறக்கத்தோடு சொல்கிறது அதுதான் இசைத்தல். உரைத்தல்ன்றது வந்து விளக்கி கூறுதல். குழறுதல்னா நினைச்ச மாதிரி சொல்றது இல்லை, நினைச்சதை தெளிவின்றி சொல்றது. உளறுதல்னா பொருந்தாமல் சொல்றது. உளறுதல் வேற உளறுதல் வந்து சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு பொருந்தாமல் சொல்றது. ஓதுதல்ன்றது வந்து காதில் சொல்றது. கத்துதல்ன்றது குரலை வசதி பயங்கரமாக சத்தம் போடுது. சத்தம் போட்டான்றமே அதுதான் கத்துதல். ஆக இசைத்தல்ல இவ்வளவு இருக்கு பார்த்துக்கோ. இது சொல்றதில்ல இயம்புகன்றாரே. இயம்புகன்றது அந்த மாதிரி ஒரு இயம்புதல்ன்றதுல இவ்வளவு இருக்கு விஷயம். ஒண்டமிழ்னா அதான் சொன்ன ஒப்பற்ற தமிழ்னு சொன்னேன் இல்லையா? அழகிய தமிழ், ஒப்பற்ற தமிழ். ஒந்தமிழ் சடகோபனின் அருளையே. சடகோபனுடைய அருளை நான் அவனுடைய அருளை சொல்லுவேன். சடகோபன்றது நம்மாழ்வார். ஒண்டமிழ் சடகோபன் அருளையே நம்மாழ்வாருடைய அருளை 8 திசையும் முடியா சொல்லுவேன். அதை பண்ணவும் பண்ணினார் அவர். அவராக தமிழ் சங்கத்தில் கொண்டு போய் நம்மாழ்வாரோட திருவாய்மொழியை வச்சு அங்கேருந்த ஜெயினர்களை எல்லாம் ஜெயிச்சார். ஜெயினர்கள் சாக்கியர்களை எல்லாம் ஜெயிச்சார். அந்த இதில் கொண்டு போய் வச்சு சங்கப்பலகையில் வச்சு மதுரையில் சங்கப்பலகையில் வச்சு சங்கப்பலகையை அதை ஏற்றுட்டு மேலே வந்தது. மற்ற சங்கப்பலகையில் ஏற்றுக்காத விஷயமா இருந்ததுன்னா, அது போலியாக இருந்ததுன்னா கீழே தள்ளிடும். சங்கப்பலகை வரவும் வந்து ஏற்றுக்காது. சங்கப்பலகை இவர் இந்த பாட்டை சொன்னோடனே சங்கப்பலகை தானாக மேலே வந்து ஒரு பாட்டை வச்ச உடனே ஏற்றுனதான் மதுரை. அப்படியெல்லாம் நம்மளோட புகழ பரப்பியிருக்கார். ஆக இதில் நம்ம தெரிஞ்சது பாருங்க. அந்த ஒரு பாட்டு ஒன்று தெரிஞ்சினோமா, பத்திரத புத்திரனின். அது வந்து பழைய காலத்தில் பாட்டை பேசுறதையே பாட்டாக பேசியிருக்கான். அதுக்கு தான் அது ஒரு அடையாளம். அது சொன்னது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சொல்கிறதுல இயம்புதல்ன்றதுல எவ்வளோ இருக்கு பாருங்க. சொல்கிறதுல இத்தனை விஷயம் விதமான இது இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15 இருக்கும் போல் இருக்கு. அந்த மாதிரி அதெல்லாம் நம்ம இப்போ இந்த விஷயத்தில் இதெல்லாம் நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கோம். நாளைக்கு 8வது பாட்டை பார்ப்போம். தேங்க்யூ.